Taste the Daily. தமிழகத்தில் கல்வி நிறுவன வளாகங்களை சுற்றிலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உயர்நிலை கல்வியிலும் தமிழகத்தின் நிலைமை சிறப்பாக இல்லை என திமுக அரசை தாக்கிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. முதலீடுகளில் பின்தங்கியிருந்த தெலங்கானாவும் ஹரியானாவும் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி முன்னேறிவிட்டன. தமிழகத்தை விடுத்து முதலீட்டாளர்களும் மற்ற மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றன. தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்வதால் நமது இதயம் குன்றி தலை அவமானத்தால் தாழ்ந்து போகிறது என ஆளுநர் கவலை. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்து ஆதரவு அளிக்க கோரிக்கை. ராமேஸ்வரம் நகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளையும் அரசு மருத்துவமனையின் அவல நிலைகளையும் கண்டித்து வரும் 28ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் வீர வணக்கங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி புகழார். தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை காக்க தங்களின் உயிரை துச்சமென நினைத்து வீறு கொண்டு எழுந்து கடுமையாக போராடியவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் என்றும் புகழாரம். புரட்சித் தலைவரின் தமையனார் பெரியவர் எம்.ஜி. சக்கரபாணியின் மூத்த புதல்வர் ராமமூர்த்தி மறைவுக்கு இரங்கல். அன்பு சகோதரர் ராமமூர்த்தியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அனுதாபம். கழக பொதுச் செயலாளரின் நேரடியான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர்களின் பெயரில் வெற்று அறிக்கைகளை வெளியிடுகிறார் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர். அதிமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு 39 எம்பிக்கள் மூலம் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற முயற்சி செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுறுத்தல். மதுரை பெருங்குடி பகுதியில் விவசாய நிலத்தில் சென்ற ரசாயன கழிவு நீரை பருகி 9 மாடுகள் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு வீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுகவின் ஆதரவாளர்களுக்கு வீடு வழங்கியதால் ஆத்திரமடைந்த பெண்கள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்டு வாக்குவாதம். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் மொழிப்போர் தியாகிகளின் பெயர் பிழையுடன் எழுதப்பட்ட அவலம். தமிழ் என்று சொல்லி விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு அரசு சட்டக் கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்திய திராவிட மாடல் ஆட்சிக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். போதிய ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் அரசு சட்டக் கல்லூரிகளை மூட வேண்டுமென நீதிமன்றம் கண்டித்ததை அடுத்து திராவிட மாடல் அரசு நடவடிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை ஆசிரியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள். பெண் ஆசிரியர்களுக்கு தமிழ்துறை ஆசிரியர் ரமேஷ் தொடர்ந்து பாலியல் தொல்லை தந்ததாகவும் பாலியல் தொல்லை குறித்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து போராட்டம். அப்புறம் ஆர்ஜேடி மேடம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீங்க மீடியா பீப்புள் சார் நீங்க சொல்லுங்க சார். டெஃபினிஷன் இதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்றாங்க? இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான வேர்டு என்ன? இந்த வேர்டை நாங்க முதல்வரிடம் இருந்தும்
வாங்கினோம், காதில் வாங்கினோம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரியில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட மெத்தப்பட்டமையின் MDMA போதைப் பொருளுடன் 5 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை விலைக்கு வாங்கி சென்னையில் டெலிகிராம் ஆப் மூலம் கஞ்சா விற்பனை செய்த 17 வயது பள்ளி மாணவன் உட்பட 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அவலம். கோவை மத்திய சிறையில் 2 கைதிகள் கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிப்பு. கோவையில் விடுதியாக கஞ்சா ஒழிப்பு சோதனை என்று விளம்பரம் தேடும் விடியா மாடல் ஆட்சியில் சிறைக்கு எப்படி கஞ்சா வந்தது என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரியில் கஞ்சா, குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட லாட்டரி போன்றவற்றின் விற்பனை படுஜோராக நடைபெறும் அவலம். திராவிட மாடல் அரசின் காவல்துறை ஆதரவுடன் பெரிய நகரங்களை மிஞ்சும் அளவிற்கு விற்பனை நடைபெறுவதாக மலைவாழ் மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் பகுதியில் போதை ஊசி மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் பயன்படுத்திய 2 இளைஞர்கள் சிக்கினர். போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளை கைது செய்யாமல் பயன்படுத்துபவர்களை மட்டும் கைது செய்வதால் என்ன பயன் என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா, ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 2 சிக்கினர். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறாத நாளே இல்லை என்று மக்கள் விமர்சனம். புனேவில் இருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகளை சென்னைக்கு கடத்தி வந்த இளைஞர் திருத்தணியில் சிக்கினார். மைனாரிட்டி பாஜக அரசும் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வரும் அவலம். சென்னை கோயம்பேட்டில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் ஏவல் துறை. காஞ்சிபுரத்தில் மன வளர்ச்சி குன்றிய 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை நைய புடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை சம்பவங்களால் வெளியில் சொல்லவே அச்சப்படும் பெண்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வடமாநில தூய்மை பணியாளர்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்து மர்ம நபருக்கு தர்ம அடி கொடுத்த மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் மதுபோதை ஆசாமிகள் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதை அறிவதற்காக கடந்த 2021 பிப்ரவரி 2ஆம் தேதி அதிமுக ஆட்சியில் ஆய்வு செய்யப்பட்டது. முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி இருந்தபோது தமிழகத்தில் இரும்பு பயன்பாடு இருந்துள்ளது குறித்து ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வறிக்கையை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள நூலிலும் உள்ளது. தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்தது குறித்து அதிமுக முன்னரே ஆய்வு செய்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. கடந்த 4 ஆண்டுகளில் சொந்தமாக ஏதேனும் திட்டத்தை கொண்டு வந்தீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி. சென்னை திருவான்மையூர் முதல் அக்கரை வரையிலான 6 வழிச்சாலை நிலம் எடுப்பு பணிக்கான செலவு 10 கோடியில் இருந்து 1000 கோடி ரூபாயாக உயர்ந்துவிட்டதாக கூறி
மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வரும் அமைச்சர் வேலு. கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்த போது அப்போது கலகம் செய்து எதிர்த்துவிட்டு தற்போது 1000 கோடி ரூபாய் உயர்ந்துவிட்டது என்று கூறுவது நியாயமா அமைச்சரே என மக்கள் கேள்வி. நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் தங்கள் ஊரே சுடுகாடாக மாறிவிட்டதாக விழுப்புரம் மாவட்டம் செண்டூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த கிராமத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையில் தங்கள் பகுதியில் பாலம் கட்டுங்கள் அல்லது எங்களை புதைக்க சுடுகாட்டை பெருசாக கட்டுங்கள் என்று கிராம மக்கள் குமுறல். தேனி மாவட்டம் சுக்குவாடன்பட்டியில் சாமி சிலை பேசுமென கூறி பணம் பறித்த 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. சில நாட்களாக பூஜை செய்தும் சாமி சிலை பேசாமல் போகவே சிலையை வாங்கிய நபர் அது பற்றி கேட்டபோது மீறி பணம் கொடுத்தால் அதற்கான மந்திரங்கள் சொல்லி தரப்படும் என கூறியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் தரமற்ற ரசாயனம் பூசப்பட்ட வெளிமாநில மீன்கள் உள்ளூர் மீன்களுடன் கலந்து விற்கப்படுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. ரசாயன மீன்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சேலத்தில் 3 வயது ஆண் குழந்தையை தாயின் 2வது கணவர் மதுபோதையில் கொலை செய்த கொடூரம். திறனற்ற திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்த மனமின்றி இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை துரைப்பாக்கத்தில் மர்மமான முறையில் இளைஞர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவம் அதிகரித்து வரும் அவலம். திருவாரூர் நகராட்சியுடன் புலிவலம் ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள். திட்டம் கைவிடப்படவில்லை எனில் அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களுக்கு கிடைக்காத எட்டாத கனியாக மாறிவிடும். எனவே தமிழக அரசு புலிவலம் ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்பட அனுமதிக்க வேண்டும். நகராட்சியோடு எக்காரணம் கொண்டும் இணைக்கக்கூடாது என்று இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று கூட்டமைப்பின் சார்பில். நாகை மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் சுணக்கம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பெயரளவிற்கு ஆய்வுகள் நடத்தப்படுவதாக கூறும் விவசாயிகள் ஈரப்பத கொள்முதலை 22% உயர்த்த ஸ்டாலினின் அரசுக்கு கோரிக்கை. மாநில அரசு காலம் தாழ்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் தான் எழுதுறாங்க. இந்த காலத்திலும் கடிதம் எழுதுறாங்க. அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. மத்திய குழு பேரளவில் அங்கங்கே பார்வையிட்டுட்டு நாங்கள் மத்திய அரசிடம் சொல்லி அந்த ஈரப்பதத்தை அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. எல்லாமே மாநில அரசும் சுணக்கம், மத்திய அரசும் இதில் சுணக்கமாக இருக்காங்க. மத்திய அரசு வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஈரப்பதத்தை 22% அறிவிக்கணும். அப்போ மட்டும். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்தவர் 5 கோடி ரூபாய் ஏலச்சீட்டு மோசடி செய்ததாக 70க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார். பொருளாதார குற்றப்புலனாய்வு காவல்துறை வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 2000 சலூன் கடைகள் அடைப்பு. தமிழகத்தில் மருத்துவர், நாவிதர் சமுதாயத்தினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருதுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் விவசாயி தேர்வு. தூயமல்லி நெல் ரகத்தை சாகுபடி செய்து விருதுக்கு தேர்வானார் விவசாயி. தருமபுரி பூ மார்க்கெட்டில் குண்டுமல்லி கிலோ 600க்கு விற்பனை. பூக்கள் விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் பதவி உயர்வில் இழுபறி நீடிப்பதால் சுமார் 2200 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாத அவலம். ஸ்டாலின் அரசின் மோசமான நிர்வாகத்தினரால் ஆசிரியர்களே கற்றல் மற்றும் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு.
சென்னை சென்ட்ரல் அருகே மின் வாரியத்திற்கு சொந்தமான இயற்கை எரிவாயு LNG மின் உற்பத்தி திட்டத்தை குப்பையில் போட்ட திராவிட மாடல். திட்டங்களை விளம்பரம் செய்வதும் துவக்கி வைப்பதும் ஸ்டிக்கர் ஒட்டியபின் திட்டங்களை இழுத்து மூடுவதும் தான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் விமர்சனம். குடியரசு தினத்தில் டெல்லியில் ஜனாதிபதி முர்முவின் தேநீர் விருந்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு அழைப்பு. பரம்பூர் பெரிய தொட்டி நீர் பயனர் சங்கத்தின் தலைவர் பொன்னையா மற்றும் பொன் ட்ரோன் விமானி M அமுதா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். மது தடை செய்யப்பட்ட காந்தி பிறந்த குஜராத்தில் 107 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கியது. கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சி செய்து வரும் நிலையில் போதைப் பொருட்களின் விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது. சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்த வழக்கில் யோஷித ராஜபக்சேவை கைது செய்து இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 538 பேர் கைது. அமெரிக்காவில் மெக்சிகோ நாட்டினர் 1 கோடிக்கும் அதிகமானோர் வசித்து வருவதால் மெக்சிகோ எல்லையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிப்பு. குஜராத்தின் ஜாம் நகரில் உலகின் மிகப்பெரிய AI தரவு மையத்தை உருவாக்க முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முடிவு. இது தற்போதைய உலகளாவிய தரத்தை விட அதிகமாக இருக்கும் என தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கீஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை சபலென்காவை வீழ்த்தி அசத்தல்.